ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ராகி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இதில் முக்கியமே நம்ம தண்ணி சேர்க்குறது தான். இப்போ 2 கப் ராகி மாவு எடுத்துருக்கோம்ல, அதனால் 1 கப் தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரே தான் ஊற்றிலாம் பிணையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கட்டிகள்லாம் விழுகும், அதெல்லாம் உதுத்தி விட்டு பிணையணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இருந்தால் இந்த மாதிரி உதுத்தி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ராகி மாவு நல்லா வெந்துடும். இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிடலாம். நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு பொடியாக அரைச்சி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாவு வெந்துருச்சு அப்படிங்கிறது. லைட் கலரில் இருக்கிறது நல்ல டார்க் கலரில் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம அரைச்சிக்கிற பொடி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துறணும். எதுவும் கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி உதுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம்ல நிலக்கடலை பருப்பும் முந்திரி பருப்பும், அதை சேர்த்துட்டு அப்புறம் வெல்லம் சேர்த்து சூடாக இருக்கும் போதே நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ராகி புட்டு ரெடி. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவல் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ராகி புட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.